ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனலுக்கு வரவேற்கிறோம். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு பிரெஞ்சு மார்க்கெட் ஆகும். பிரெஞ்சு மார்க்கெட் லூசியானாவின் நியூ ஆர்லியன்ஸின் பிரெஞ்சு காலாண்டில் 6 தொகுதிகள் கொண்ட ஒரு சந்தை மற்றும் வணிக கட்டிடங்களின் தொடராகும். ஐரோப்பிய காலனித்துவத்திற்கு முந்திய பூர்வீக அமெரிக்க வர்த்தக நிலையமாக நிறுவப்பட்டது. இந்த சந்தையானது அமெரிக்காவில் மிகவும் பழமையானது. இது தற்போது கஃபே டு மோண்ட் இருக்குமிடத்தில் தொடங்கியது மற்றும் பல முறை மீண்டும் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. லூசியானா ஆப்பிரிக்க அமெரிக்க பாரம்பரிய பாதையில் சந்தை சேர்க்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு காலாண்டு சந்தை அல்லது கிரசன்ட் சிட்டி உழவர் சந்தை என்றும் அறியப்படுகிறது. இது நியூ ஆர்லியன்ஸின் பிரெஞ்சு காலாண்டின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று வெளிப்புற சந்தையாகும். 1791 நிறுவப்பட்டது. இது அமெரிக்காவில் தொடர்ந்து இயங்கும் பழமையான சந்தைகளில் ஒன்றாகும். லே அவுட்: பிரெஞ்ச் மார்க்கெட் மிசிசிப்பி ரிவர் குறுக்கே நீண்டுள்ளது. தோராயமாக 3 தொகுதிகளை உள்ளடக்கியது. அப்பர் செக்ஷன் நியர் செயின்ட் லூயிஸ் கேத்தீட்ரல், ஃபுட் வெண்டர்ஸ், cafes and specialty shops. Middle section produce, flowers and local artisans. Lower section near Esplanade Avenue, flea market style vendors, souvenirs and second hand amenities and events. தனிப்பட்ட விற்பனையாளர்கள் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மூல கடல் உணவுகள் உட்பட பல்வேறு புதிய உணவுகளை வழங்கினர். கஃபேக்கள் மற்றும் பார்கள் நியூ ஆர்லியன்ஸ் கிராஃபிஷ் மற்றும் பிற சீ ஃபுட், கேஜன் ஃபுட், கிரியோல் குக்கிங், டிசர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மற்றும் பலவற்றை வழங்குகின்றன. பிரெஞ்சு சந்தையானது பிரெஞ்சு காலாண்டு விழா மற்றும் பிரெஞ்சு சந்தை கிரியோல் தக்காளி விழா உள்ளிட்ட சில வருடாந்திர நிகழ்வுகளை நடத்துவதற்கும் அறியப்படுகிறது. பிளே மார்க்கெட் குறிப்பாக வார இறுதி நாட்களில் பிஸியாக இருக்கும். இலவச இசை நிகழ்வுகள் பெரும்பாலும் பிரெஞ்சு சந்தையில் வழங்கப்படுகின்றன. நியூ ஆர்லியன்ஸ் ஜாஸ் தேசிய வரலாற்று பூங்கா அலுவலகம் மற்றும் பார்வையாளர் மையம் பிரெஞ்சு சந்தையில் உள்ளது. 200க்கும் மேற்பட்ட வெண்டர்ஸ் வழங்குகிறார்கள். உள்ளூர் தயாரிப்புகள், புதிய பழங்கள், காய்கறிகள் மற்றும் மூலிகைகள், சிறப்பு உணவுகள், பேக்நெட்ஸ், பிரலைன்ஸ், கம்போ, ஜம்பலாயா மற்றும் போ பாய்ஸ், கையால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், நகைகள், மட்பாண்டங்கள், ஜவுளி மற்றும் மரவேலை, கைவினைஞர்கள், ஓவியர்கள், சிற்பிகள் மற்றும் புகைப்படக் கலைஞர்கள், பிளே சந்தை கண்டுபிடிப்புகள், பழங்கால ஆடைகள், பழங்கால பொருட்கள் மற்றும் சேகரிப்புகள், நினைவுப் பொருட்கள், டி-ஷர்ட்கள், போஸ்ட் கார்டுகள் மற்றும் நியூ ஆர்லியன்ஸ் கருப்பொருள் பொருட்கள், உணவு விருப்பங்கள், கேஃபே டு மோண்ட், பேனெட்ஸ் மற்றும் காஃபி, காலை அழைப்பு, பீக்நெட்டுகள் மற்றும் காவி டூக்கி சேஷன் உணவகம், கிரியோல் உணவு வகைகள், மத்திய மளிகை, முஃபுலெட்டாஸ் மற்றும் இத்தாலிய சாண்ட்விச்கள், கம்போ, ஜம்பலாயா மற்றும் பிற உள்ளூர் சிறப்புகளை வழங்கும் உணவுக் கடைகள், நிகழ்வுகள் மற்றும் பொழுதுபோக்கு, ஜாஸ், ப்ளூஸ் மற்றும் நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள், நேரலை, பருவகால திருவிழாக்கள், மார்டி கிராஸ், ஜாஸ் ஃபெஸ்ட் மற்றும் ஹாலோவீன், சமையல் செயல் விளக்கங்கள், கலை கண்காட்சிகள் மற்றும் பட்டறைகள், விடுமுறை சந்தைகள், கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், ஷாப்ஸ் டீடெயில், த பிரெஞ்ச் மார்க்கெட் வைன் ஷாப், ஒயின் மற்றும் மதுபானம், த சீஸ் ஷாப், சிறப்பு சீஸ்கள், த ஸ்பைஸ் ஷாப், மூலிகைகள் மற்றும் மசாலா, த டீ ரூம், தேநீர் மற்றும் துணைக்கருவிகள், த கேண்டி ஸ்டோர், மிட்டாய் மற்றும் சாக்லேட், த ஃப்ளவர் ஷாப், புதிய பூக்கள், த பிளான்ட் ஷாப், தாவரங்கள் மற்றும் தோட்டக்கலை பொருட்கள், த பெட் ஷாப் அண்ட் ஆக்சசரிஸ். ஹிஸ்டரி: காலனித்துவ காலத்தில் 1791ஆம் ஆண்டு முதல் இந்த இடத்தின் ஒரு பகுதி சந்தையாக அர்ப்பணிக்கப்பட்டது. ஆனால் தற்போதுள்ள மிக பழமையான கட்டமைப்புகள் சுமார் 1813ஆம் ஆண்டு முந்தையவை. ரெனோவேஷன்ஸ் அண்ட் ரிபில்டிங்: 1930களில் பணிகள் முன்னேற்ற நிர்வாகத்தால் பெரிய சீரமைப்புகள் செய்யப்பட்டன. புனரமைப்பு மற்றும் புனரமைப்பு 21ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. முன்பு கூரை வேயப்பட்ட ஆனால் சுவர் இல்லாத வணிகர்களின் ஆர்கேட்களை கொண்ட பெரும்பாலான பகுதிகள் இப்போது கடைகள் மற்றும் உணவகங்களை கதவுகள் மற்றும் சுவர்களால் பிரிக்கப்பட்டு சுற்றுலா துறைக்கு வழங்குகின்றன. நியூ ஆர்லியன்ஸின் பிரெஞ்சு சந்தையில் உள்ளூர் நிகழ்வுகள் மற்றும் திருவிழாக்கள் எப்போதும் ஒரு விருந்தாகும். கவனிக்க வேண்டிய சில உற்சாகமானவை இங்கே. பூகாரே ஹாலோவின் ஹாண்ட், இந்த பயமுறுத்தும் கொண்டாட்டம் அக்டோபர் 19ஆம் தேதி டச்சு ஆலியில் நடைபெறுகிறது. இதில் நேரடி இசை, குழந்தைகளின் செயல்பாடுகள் மற்றும் தந்திரம் அல்லது சிகிச்சை ஆகியவை இடம்பெறும். பிரெஞ்சு சந்தையில் ஃபால் ஃபெஸ்ட் அக்டோபர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில்
நேரடி இசை, இலவச குழந்தைகளின் செயல்பாடுகள் மற்றும் பலவற்றை அனுபவிக்கவும். ஜாஸ் கம்போவை உருவாக்குதல். நவம்பர் 1ஆம் தேதி ஜாஸ் மற்றும் கம்போ பொருட்களின் உருவகங்களை இணைத்து சமையல் செயல் விளக்கத்துடன் நேரடி இசையை இணைக்கவும். செயின்ட் நிக் கொண்டாட்டம். டிசம்பர் 7ஆம் தேதி டச்சு ஆலியில் நேரடி இசை, குழந்தைகளின் செயல்பாடுகள் மற்றும் விடுமுறை கேரக்டர்களுடன் கொண்டாட்டத்தை கொண்டாடுங்கள். கிரியோல் தக்காளி விழா. தென்கிழக்கு லூசியானாவின் பெருவிழாவை நேரடி இசை, கிரியோல் தக்காளி உணவுச் சாவடிகள் மற்றும் முழு குடும்பத்திற்கான செயல்பாடுகளுடன் கொண்டாடுங்கள். பொதுவாக ஜூன் 3ஆம் தேதி நடக்கும். பிரெஞ்சு மார்க்கெட் வரலாறு. ஆரம்ப ஆண்டுகள் 1791 முதல் 1950 வரை. 1791இல் பூர்வீக அமெரிக்க வர்த்தக நிலையமாக நிறுவப்பட்டது. ஆப்பிரிக்க, ஐரோப்பிய மற்றும் கரீபியன் வர்த்தகத்திற்கான மையமாக மாறியது. காஃபி, சர்க்கரை, புகையிலை போன்ற பொருட்களை விற்றது. உள்நாட்டுப் போர் மற்றும் புனரமைப்பு. 1850 முதல் 1877 வரை. உள்நாட்டுப் போரின் போது சந்தை சரிந்தது. புனரமைப்பு புதிய முதலீடுகளையும் புதுப்பித்தல்களையும் கொண்டு வந்தது. பொற்காலம் 1878 முதல் 1920 பெரிய வணிக மையமாக மாறியது. புதிய பொருட்கள், இறைச்சிகள் மற்றும் கடல் உணவுகள் இடம்பெற்றுள்ளன. தெரு வியாபாரிகள் மற்றும் கஃபேக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிவு மற்றும் புத்துயிர். 1970 நகரமயமாக்கல் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் காரணமாக குறைந்துள்ளது. 1930கள் பில்யூபிய திட்டங்கள் சந்தையை புதுப்பித்தன. 1960கள் பாதுகாக்கும் முயற்சிகள் தொடங்கியது. நவீன காலம் 270 தற்போது 70கள் புதுப்பித்தல்கள் வரலாற்று அழகை மீட்டெடுத்தன. 1980கள் சிறப்பு கடைகள் மற்றும் உணவகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2005 கத்ரீனாவுக்கு பிந்தைய மறுகட்டமைப்பு முயற்சிகள். குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் மற்றும் மைல்கற்கள். 1791 பூர்வீக அமெரிக்க வர்த்தக நிலையமாக நிறுவப்பட்டது. 1811 செயின்ட் லூயிஸ் கத்தீட்ரல் சந்தையை ஒட்டி கட்டப்பட்டது. 1853 முதல் நீராவி படகு சந்தையில் நிறுத்தப்பட்டது. 1885 மின்சார தெருவிளக்குகள் நிறுவப்பட்டது. 2005 கத்ரீனா புயலுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. நியூ ஆர்லியன்ஸ் துறைமுகம், பிரெஞ்சு சந்தை மற்றும் காங்கோ சதுக்கம் போன்ற உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பயணிகளுக்கு தெரிந்த பல இடங்கள் மற்றும் இடங்கள் வெள்ளையர்களின் வருகைக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே வர்த்தகம் மற்றும் கலாச்சாரத்திற்கான பாதைகளாக செயல்பட்டன. புல்பஞ்சா இன்னும் ஒரு இடம். பிரெஞ்சு சந்தையின் தோற்றம் 1675 ஆம் ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. பெரும்பாலான வரலாறுகள் சந்தையை பற்றி கூறுவதற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு. பல மொழிகளினிடம் இந்த பகுதியின் பூர்வீக மக்கள் பல்பஞ்சா என்ற பெயரை பெற்றனர். அதன் நோக்கத்திற்காக பல்வேறு மக்கள், பாரம்பரியங்கள் மற்றும் மொழியியல் குழுக்களுக்கு ஒரு செழிப்பான வர்த்தக துறைமுகமாக விளங்குகிறது. சித்திமாச்சா, சோக்டாஃப், இஷாக், துனிகா மற்றும் நாச்செசு போன்ற பூர்வீக குழுக்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் வெள்ளை ஆய்வாளர்கள் மற்றும் குடியேற்றக்காரர்களுடன் வர்த்தகம் செய்தனர். ஓமாஸ் பூர்வீகவாசிகள் இன்று பிரெஞ்சு சந்தை என்று அழைக்கப்படுவதை நிறுவினர். லூசியானாவின் காலனித்துவ ஆளுநரும் நியூ ஆர்லியன்ஸின் நிறுவனருமான ஜீன் பாப்டிஸ்ட் லூ மொயின் டி பைன்வில் உட்பட மிசிசிப்பி ஆற்றின் கீழே நிலங்களை ஆராயும் பயணிகளுக்கு ஓமாஸ் பொருட்களை விற்றார். 1718 நியூ ஆர்லியன்ஸ் நிறுவப்பட்ட பிறகு பேயோ செயின்ட் ஜானுடன் மற்றொரு சந்தையை கொண்டிருந்த ஓமாஸ் மற்றும் டச்சௌமாஸ் இன்றைய பிரெஞ்சு சந்தையில் வர்த்தக இடங்களை இணைத்தனர். பிரெஞ்சு சந்தைக்கான ஷாப்பிங் குறிப்புகள், ஷாப்பிங் உத்திகள், விலைகளை உலாவும் மற்றும் ஒப்பிடவும். விற்பனையாளர்களுடன் கண்ணியமாக பேரம் பேசுங்கள். தள்ளுபடிகள் மற்றும் விளம்பரங்களை பற்றி கேளுங்கள். மொத்தமாக வாங்குவதை கருத்தில் கொள்ளுங்கள். தயாரிப்புகளை கவனமாக பரிசோதிக்கவும். உள்ளூர் உதவிக்குறிப்புகள், உள்ளூர் சிறப்புகள் மற்றும் மாதிரிகளை முயற்சிக்கவும். உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் சிறு வணிகங்களை ஆதரிக்கவும். தயாரிப்பு தோற்றம் பற்றி விற்பனையாளர்களிடம் கேளுங்கள். கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை மதிக்கவும். உதவி குறிப்பு விற்பனையாளர்கள் மற்றும் சேவை ஊழியர்கள். வாங்க வேண்டிய பொருட்கள்: பெய்னியட் கலவை, கிரியோல் மசாலா, பிரலைன்ஸ், முஃபுலெட்டாஸ், கையால் செய்யப்பட்ட நகைகள், உள்ளூர் கலைப்படைப்பு, நியூ ஆர்லியன்ஸ் கருப்பொருள் நினைவுப் பொருட்கள், கிரியோல் மிட்டாய். நெரிசல் இல்லாத நேரங்களில் சிறிய கூட்டங்களுக்கு வருகை தரவும். விற்பனையாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்களுடன் ஈடுபடுங்கள்.
நியூ ஆர்லியன்ஸின் வரலாறு மற்றும் கலாச்சாரம் பற்றி அறிக புகைப்படங்களை எடுத்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தையின் வளிமண்டலத்தையும் ஆற்றலையும் அனுபவிக்கவும். பிரெஞ்சு காலாண்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தெரு டெக்கேட்டர் தெருவில் இருந்து எஸ்பிளனாட் ஆவென்யூ வரை நீண்டுள்ளது. ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு காலனித்துவ கட்டிடக்கலை, செங்கல் நடைபாதைகள் கொண்ட குறுகிய அழகான தெரு. வரலாற்று கட்டிடங்கள் சில 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. பூட்டிக் கடைகள், கலைக்கூடங்கள் மற்றும் உணவகங்கள், தெரு கலைஞர்கள் மற்றும் நேரடி இசை. வரலாற்று நியூ ஆர்லியன்ஸ் சேகரிப்பு டிஎஸ்என்ஓசி அருங்காட்சியகம், வில்லியம்ஸ் குடியிருப்பு பிரெஞ்சு காலாண்டில் இருக்கும் மிக பழமையான குடியிருப்பு. லஃபிட் விருந்தினர் மாளிகை வரலாற்று ஹோட்டல், 2 சகோதரிகளின் நீதிமன்றம், உணவகம் மற்றும் முற்றம். பிரெஞ்சு காலாண்டு நுண்கலைகள், கலைக்கூடம், சந்தையில் சுற்றித் திரிந்த ஒரு அழகான நாள். பார்க்க மற்றும் மாதிரி பல விஷயங்கள். தெரு உணவு பகுதியில் பல அசாதாரண கைவினை கடைகள் மற்றும் சுவாரஸ்யமான உணவு மற்றும் பானங்கள் நிறைய. அழகான லைவ் ஜாஸ் சுற்றுப்புறத்தில் சேர்க்கப்பட்டது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரெஞ்சு மார்க்கெட் நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் இங்குள்ள அனைத்து கடைகளையும் பார்வையிட்டோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து பகிரவும், லைக், ஷேர் செய்து கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் இந்த சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் இப்போதே குழு சேரவும். மீண்டும் இதே போன்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி. விடைபெறுகிறேன்.